போலீஸ்லாம் வந்து ஹீரோவை துரத்திட்டு இருக்கும்போது ஹீரோ வண்டியில இருந்த எல்லா கால நோட்டையும் வெளியே தூக்கி போட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவான். அதுக்கப்புறம் மறைமுகமா வாழ்ந்துட்டு இருப்பான். அந்த கள்ள நோட்டை தயாரிக்கிற ஹெட்டும் ஹீரோவை எல்லா போலீஸும் பார்த்துட்டாங்க, நமக்கு தான் அது பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவனை போட்டு தள்ளணும்னு சொல்லி முடிவு பண்றான். அதனால யாருமே இல்லாத இடத்துக்கு அவனை கூட்டிட்டு வந்து சுட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி கன் எடுத்து நீட்ட அந்த நேரத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்துடுறாங்க. ஹீரோவுக்கு இது முன்னாடியே தெரியும், அதனால தான் லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் எதுவும் வேணாண்டா, நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் வில்லன் வந்து ஹீரோவோட தாத்தாவை எரிச்சு கொண்டுருவான். அவ்வளோதான், ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஒரு கன்னை எடுத்துட்டு போய் அந்த கள்ளனோட தயாரிப்பாங்களா அந்த இடத்துல எல்லாரையும் போட்டு தள்ளிடுவான். அதில் கடைசியாக ஒருத்தன் இருப்பான், அவனை பின்னாடியே சுட்டு இந்த லாக்கை ஓப்பன் பண்ணுறான்னு சொல்ல அவனும் ஓப்பன் பண்ணுவான். உள்ளே போய் அவனையும் கொண்டு போட்டு அப்போ வில்லனுக்கு வீடியோ கால் பண்ணி அந்த ஃபோனை அவன் முன்னாடி வச்சு அந்த 12,000 கோடி கள்ள நோட்டையும் எரிச்சிருவான். அடுத்து வில்லனை பார்த்து ஹீரோ, அடுத்து உன்னை தேடி வரண்டா புறம்போக்கு அப்படின்னு சொல்கிறான்.